ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சம்பத் குளத்துலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வினோத் சார் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் சென்சஸ் சர்வே குறித்து 2 முக்கியமான அம்சங்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதில் விஎல்இஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும்ட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஐ எம் கெட்டிங் ஸோ மெனி கால்ஸ், இமெயில்ஸ் பட் an economic census survey the below write up aimed clearing all doubts பெர்மனெண்ட் எக்கனாமிக் சர்வே. அதாவது அவருக்கு வந்து இமெயிலும் கால்ஸும் வந்து அதிகமாக அந்த எக்கனாமிக் சர்வே குறித்து நிறையா வந்து டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. அது வந்து முக்கியமான 2 கேள்விகள். அதாவது எக்கனாமிக் சென்சஸ் சர்வேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வியும், இந்த எக்கனாமிக் சர்வே வந்து எதற்காக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும், இந்த விஎல்ஏயோட ரோல் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3வது கொஸ்டினும் வந்து அதிகமாக கேட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் தர மாதிரி இந்த மெயில் வந்து எல்லாருக்கும் வந்து அனுப்பியிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாட் இஸ் எக்கனாமிக் சென்சஸ் ஆஃப் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சென்செக்ஸ் இந்த எக்கனாமிக் சென்சஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து அக்ரிகல்ச்சரல் நான் அக்ரிகல்ச்சரல் sector which encased production and or distribution goods and services not for the sole purpose own consumption and சொல்லி கொடுத்துருக்காரு. The economic census provides details information on operational and other characteristics such number of establishment, number of person employed, source of finance, type of ownership அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பர்சன் வந்து அதாவது நீங்கள் எடுக்கிற சென்சஸ் சர்வே எடுக்கிற பர்சன் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாரு, அவரோட சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், அது வருமானம் என்ன, அவர் எதுவும் கடை வைத்திருந்தாலோ அல்லது வியாபாரம் பண்ணியிருந்தாலோ அதனோட ஓனர்ஷிப் டீட்டெயில், இது தான் வந்து நம்ம வந்து எக்கனாமிக் சர்வேல வந்து பண்ண போகிறோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அதெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்வே பண்ணாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து தவறு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, முழுக்க மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து சென்சஸ் எடுத்திருந்தாலும் இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிடையாது, எக்கனாமிக் சென்சஸ், அதாவது அவங்களோட பொருளாதார வளர்ச்சி குறித்து இந்த சர்வே. இந்த எக்கனாமிக் சர்வே வந்து எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் ரெக்கார்ட் டிபெண்ட் த டேட்டா கலெக்ட் த சர்வே பிளான் கவர்மெண்ட் வெல்ஃபேர் பாலிசிஸ் ஆக்டிவிட்டிஸ் எய்ம்ட் டெவலப்பிங் வேரியஸ் செக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஹியூமன் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது எதுக்காகனா, கவர்மெண்ட்டோட ஒரு ஆக்டிவிட்டீஸ் வெல்ஃபேர், அதாவது கொடுக்குற ஒரு சில சலுகைகளுக்கும் ஒரு எந்த செக்டரில் வந்து அது கவனம் செலுத்த வேண்டும்ங்கிறத வந்து கவனிக்கிறதுக்காகவே இந்த எக்கனாமிக் சர்வே வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் ஹியூமன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ரோல் ஆஃப் விஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட விஎல்இஸ்க்கு வந்து இதில் வந்து என்ன ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா, விஎல்இக்கு வந்து 2 ஜாப்ஸ் வந்து இமிடியட்டாக கிடைக்கிது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா சூப்பர்வைசர், 2வது பார்த்திங்கன்னா எனுமரேட்டர்ஸ், அதாவது கணக்கெடுப்பாளர்கள். இதுதான் வந்து 2 ஜாப்ஸ் வந்து இமிடியட்டாக கிடைக்கிது. இது பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து விஎல்இஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது சூப்பர்வைசர். இது வந்து ஜாப் ஆஃப் சூப்பர்வைசர். ஓகேங்களா? அது வந்து நம்ம வந்து சூப்பர்வைசராக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடணும். நீங்கள் வந்து எனுமரேட்டரில் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து சூப்பர்வைசரில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணணும். விஎல்இ ஹேஸ் ரெஜிஸ்டர்ட் 4 of his ஸ்டாஃப் எனுமரேட்டர்ஸ், அதாவது நீங்கள் வந்து 4 பேரை வந்து நியமிக்கலாம். உங்களுக்கு கீழே வந்து வேலை பார்க்குறதுக்கு 4 பேர் வந்து நியமிக்கலாம்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 5 பேர்னு சொன்னாங்க, 5 பேர் கிடையாது, 4 பேர் தான் வந்து பண்ண முடியும். ஸோ விஎல்இஸ்லாம் வந்து இந்த மேலே உள்ள குரூப் லிங்கில் வந்து கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த எக்கனாமிக் சர்வே குறித்து மேலும் உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஎஸ்சி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.